தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள். இப்போ மோடி அவர்கள் இப்போ பரப்புரைகள்லாம் பேசும் பொழுது நிறைய விஷயங்கள்லாம் வெளிவருது. அப்போ அது சில பேர் அவர் பெதட்டுறாரு, உளறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்துமே தொடர்ச்சியா அதற்கான கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கு. பிரியங்கா காந்தி அவர்களாலும் சரி, ராகுல் காந்தி அவர்களாலும் சரி. இப்போ இவங்க சொல்லும் பொழுது கூட, இப்போ நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? இல்ல இப்போ அவங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி அவர்களே கூட நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவங்க தான் பண்ணலையே! அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்புறம் ஏன் அர்த்தமே இல்லாம நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கையில கண்டிப்பா ஆட்சி வருது. நம்ம வரும்போது இந்த மாரி செய்யறோம். எவ்வளவு கான்ஃபிடன்ஸா ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. ஜூலை 5ஆம் தேதி மிகவும் ஏழையான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தின் பெண்ணின் அக்கவுண்ட்ல ரூ. 8,500 இருக்கும் அப்படின்னு டேட் உட்பட சொல்றாரு ராகுல் காந்தி. இதை விட ஒரு கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்க முடியும்? காங்கிரஸோட வாக்குறுதிகள்ல என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு நீங்க பார்க்குறீங்க? இல்ல ரொம்ப சூப்பர் ஹிட் அடிச்சது ராகுல் காந்தியுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி தான். எவ்ரி செக்டாருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த ரூ. 1,00,000 ஏழை பெண்களுடைய அக்கௌண்ட்டில் போடுறது சூப்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்தது பரப்புரையில் இருந்த வரைக்கும் சொல்கிறேன், மக்களுடைய ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்கிறேன். அந்த ரூ. 400 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் ஆக்குனது அவங்களோட செம்ம ஹிட்டு. அதில் ரூ. 400 ஒரு நாளைக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு அந்த ரூ. 1,00,000 வேலை, அந்த ஃபஸ்ட் இயர் 1 இயருக்கு கன்ஃபார்மாக வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அக்னிபாத் கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஒரு ஆர்மி வேலையாக அதை மாற்றுறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு ஹிட் அடித்த ஒரு விஷயம். இதுதான் மேஜராக நான் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். பாஜக தேர்தல் பரப்புரைகளெல்லாம் இப்போ மதம் அது ரீதியாக பேசுகிறதா இருக்கட்டும், மாநிலங்களுக்கு ஒரு மாநிலங்கள் தோறும் ஒரு மாநிலங்கள்லேயோ அவங்களோட பேச்சுக்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அந்தந்த மாநிலங்களில் அது அங்கங்கே கண்டனங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே கேட்கப்பட்டாலும் கூட இப்போ காங்கிரஸ் சைடில் இருந்து என்ன மாதிரியான ரிப்ளைக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இல்லை கேள்விகள் வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அவரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் சைட்லேருந்து பிஜேபியோடைய பேச்சா ரொம்ப பயந்துருக்காங்க. எங்களுக்கே பாவமாக இருக்குது. இப்போ திட்டமிட்டு பிளான்டாக பொய் சொல்லுவாங்க, வன்முறை பேசுவாங்க, வெறுப்பு பேசுவாங்க. ஆனால் இப்படி பதறி உளறிறது வர வர ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டு வருது. கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. இப்போ அவங்க பேசும்பொழுது காங்கிரஸ் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களையுமே பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வர ரிப்போர்ட்ஸுமே அதான் சொல்லுது. காங்கிரஸ் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர்ற ரிப்போர்ட்ஸுமே அதான் சொல்லுது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. மீடியாவுமே கூட நீங்கள் பார்க்கலாமே, மீடியாவுமே இப்போ கொஞ்சம் காங்கிரஸ் சொல்கிறதையும் சேர்த்து போடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டாங்க இல்லையா? ஊழலற்ற ஆட்சின்னு எத்தனை நாள் தான் ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? மக்கள்கிட்ட காசு இருக்கணும் இல்லையா? இப்போது ஊழல் அப்படின்னா என்ன? மக்கள் வரி கட்டுறாங்க, அந்த வரியை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும். இவ்வளவு தான் அரசாங்கத்தோட மொத்த வேலை. இப்போது மக்கள்கிட்டேருந்து வரி கொடுக்குறாங்க, வரி கொண்டு போய் கஜானாவில் இருக்குது. இப்போது காசு ஒன்று மக்கள்கிட்ட இருக்கணும் அல்லது கஜானாவில் இருக்கணும். இந்த 2 இடத்துல தானே இருக்கணும். மக்கள்கிட்டையும் காசு இல்லை. இந்திய நாட்டில் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு டிவியில் என்ன கேட்குறாங்க? முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு 1008 பொருட்களுக்கு விளம்பரம் நடந்துக்கிட்டு இருக்கும் டிவியில். பட் இப்போது டிவி ஆன் பண்ணால் என்ன வருது? நீங்கள் அட்டிக்காலில் வைக்கிறீங்களா, முத்தூட்டில் வைக்கிறீங்களா, மணப்புரமில் வைக்கிறீங்களா, எதில் அடமானம் வைக்கிறீங்க? அதான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ மக்கள் கடனுக்குள்ளே விழுந்து சிக்கி தவிக்கிறாங்க. ஸோ உள்ள காசும் போய் சேவிங்ஸும் இல்லாமல் கடனையும் வாங்கி அந்த கடனை நான் எப்படி வட்டி கட்டுறது, இல்லை இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் மக்கள் இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட காசு இல்லை. கஜானாவில் காசு இருக்கா? ஸோ இத்தனை வருஷம் 5000 அணை கட்டி நான் 960 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பண்ணி இவ்வளவு வேலையும் நான் பண்ணி காங்கிரஸ் என்ன கடனில் வச்சுருந்தது தேசத்தை? 55 லட்சம் கோடி தான் கடன் மொத்தமாக.
திருப்பி கட்டி முடித்து கடைசியாக வச்சுருந்தது 55 லட்சம் கோடி கடனை மட்டும்தான் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இப்போ இவ்வளோ கட்டியிருக்கோம், இவ்வளோ செஸ் போட்டு அதை வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 10 வருஷத்தில் 150 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன். மொத்தமாக என்னாச்சு, 205 லட்சம் கோடி கடனில் கொண்டே விட்டீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த வரிப்பணம் அத்தனையும் காலி பண்ணி உங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் விற்று தின்னு அதுக்கு மேலே உங்கள் தலை மேலே நாங்கள் வந்து 150 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கோம். சரி, இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணும், மக்களுக்கு தானே நல்லது பண்ணும். எங்கேயாட்டு மக்களுக்கு ஏதாவது போச்சா? மக்கள் கையிலையும் காசு இல்லை. அப்படியே வந்து பப்ளிக் அசர்ட் நிறைய இருக்குதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படியே வந்து இங்கே ஒன்றும் இல்லை. மார்த்தாண்டத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்காரு. நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு பாலம் கட்டியிருக்கிறாரு 222 கோடி செலவில். அந்த பகுதியிலே நீங்கள் பாருங்கள், காமராஜர் ஐயா கட்டின பாலம், தொட்டி பாலம் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 222 கோடி செலவில் கட்டின பாலம் 5 வருஷத்தில் இப்போ மழை பெய்யுது, அப்படியே வந்து ஒழுகுது, ஃபுல்லாக ஒழுகுது. அந்த பாலத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பயன்படுறதுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 222 கோடியை வெறும் 5 வருஷத்தில் ஒரு பாலத்தில் இவ்வளோ மோசமாக பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சாதனை, பிஜேபியினுடைய சாதனை. இவ்வளோ மோசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்தியாவில் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மக்களுக்குன்னு எந்த அசட்டும் நீங்கள் உருவாக்கலை, மக்கள் கையிலையும் காசு இல்லை வந்து வேலை வாய்ப்பெல்லாம் அப்படியே க்ரியேட் பண்ணி தள்ளிட்டோமா அது அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இலவசமாக நீ கொடுக்காத, அவங்களுக்கு சம்பாதிக்கிற கெப்பாசிட்டியை நீ உருவாக்கு, நீ ஏன் உருவாக்க மாட்டேங்க? சரி, நீ உருவாக்குனியா? வேலை பண்ணுற கெப்பாசிட்டியும் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தியா? இல்லையே. என் பசங்க பூரா ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் டிரைவர் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. என்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவர் வேலை பார்க்க வச்சது தானே உங்கள் சாதனை. என்னத்தை தான் ஏன் செஞ்சீங்க இந்த நாட்டில்? அப்போது ஊழலை தவிர நீங்கள் என்ன செய்தீர்கள் நான் கேட்குறேன். மொத்தமாக நீங்கள் செஞ்ச ஒரே வேலை ஊழல் தான்யா 10 வருஷமும். ஏன்னா 10 வருஷமும் 365 டேஸ் 24 மணி நேரம் உட்காந்து ஊழல் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணியிருக்க முடியும். யார்ட்டையுமே ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி எடுத்து அதுக்கு மேலேயும் கடன் வாங்கி வைக்கிறது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக உங்களை பரமாத்மா தான் அமைச்சிருக்காரு. இப்படி ஒரு பிறவி வந்து சாதாரண மனுஷனை பிறக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஊழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பெரிதளவில் பேசப்படும். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே கூட அதான் ஒரு பாலம் கட்டுறதுலே என்ன மாதிரியான ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பெரிதளவில் பேசப்பட்டது வந்து அதானி குரூப்ஸ் அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழல். அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 3000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பத்திரிகை கூட வெளியே ரிப்போர்ட்லாம் விட்டு அறப்போர் இயக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆத்தென்டிக்காக அவங்க வந்து அறப்போர் இயக்கம் வந்து ஒரு துளி விடாமல் 360 டிகிரிஸ் ஆதாரங்களை எடுத்து அவங்க வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அதானி வந்து எவ்வளோ பெரிய ஊழலை வந்து அங்கே இங்கே கையை வச்சு தமிழ்நாட்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஊழலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அவர் பிளாக் லிஸ்ட் பண்ணப்படணும் இல்லையா? ஊழல் ஒரு இடத்துல நீங்கள் பண்ணலாம். சட்டம் என்ன சொல்லுது, ஒரு இடத்துல ஊழல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சப்ளையரை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுங்க. இந்தியா முழுக்க வேறு எங்கேயுமே அந்த சப்ளையருக்கு எந்த அரசு கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அது கூட பண்ணலையே. திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? தொடர்ச்சியாக இப்போ நாட் ஒன்லி இந்த துறை மட்டும்தான் இல்லாமல் நிறைய துறைகளில் வந்து அவங்களோட பண்ணியிருக்கக்கூடிய ஊழல் வந்து மக்களுக்கு இப்போ வெளிச்சம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், பத்திரிகை நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை அவங்களே கூட பேசுகிறத கூட நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க இப்போ பிளாக் லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல வந்து நடவடிக்கையே எடுக்கப்படாமல் இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? அவங்க தானே பண்ண சொல்கிறது, அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க மேலே அவங்களே எப்படி நடவடிக்கை எடுத்துப்பாங்க? கண்டிப்பாக. ராகுல் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, 24 வருடங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்கலாமோ அத்தனை அளவுக்கு பணத்தை வந்து வெறும் 22 மனிதர்களிடம் கொடுத்துருக்குறாங்க. 22,000 பேர் கிடையாது, 100 பேர் கிடையாது,
22 பேர்கிட்ட வந்து 24 வருடங்கள் இத்தே பெரிய தேசத்தின் அத்தனை பேருக்கும் 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வந்து காலி பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் இந்து மதத்தை தானே காப்பாற்ற வந்தேன்னு சொல்கிறீங்க. 85% நாங்கள் இந்து தான், எங்களை மட்டுமாவது காப்பாற்றிருக்கலாம்ல. முஸ்லீம்ஸையே விடுங்க சார், கிறிஸ்டியன்ஸையே விடுங்க சார், எங்களையாவது காப்பாற்றிருக்கலாம்ல. எங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ வரி போட்டிங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளவு டீசல் பெட்ரோலு எல்லாமே எங்கள் தலையில் ஏன் வந்து இவ்வளோ பண்ணீங்க. சரி சார், அதெல்லாம் விடுங்க, ஊழல் கூட பண்ணிட்டீங்க. ராமர் கோயில் கட்டினேன்னு சொன்னீங்க பாருங்கள், 1400 கோடி ரூபாய்க்கு ராமர் கோயில் கட்டினேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கோயிலில் எப்படி சார் 1400 கோடி ரூபாய் அந்த ஒரு கோயிலில் எப்படி சார் செலவு பண்ணீங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. வேலூர் தங்க கோயில் போய் பாருங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். நிஜமாக தங்கத்தால் இழைக்கப்பட்ட கோயில், கூரை முதற்கொண்டு தூண் முதற்கொண்டு தங்கத்தால் இழைக்கப்பட்ட கோயில். அந்த கோயில் 100 கோடியில் கட்டியிருக்காங்க சார், 100 கோடியில் கட்டியிருக்காங்க அந்த என்டையர் கோயில். 1400 கோடிக்கு நீங்கள் எப்படி சார் கட்டினீங்க? தங்க கோயிலெலாம் இல்லை, வெறும் கல்லை வச்சு தங்க கோயிலை விட காஸ்ட்லியாக எப்படி கட்டினீங்க? அப்போது அது ஒரு ஊழல் தானே, இந்துக்கள் மீது செய்யப்பட்ட ஊழல் தானே ராமர் கோயில் இல்லையா? அப்போ நீங்கள் ராமருக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க, இந்து மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க, எல்லா மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. இப்போ நாட்டு மக்களுக்கான ஒரு பெரிய துரோகங்கள்ல ராமர் கோயில் கட்டிடமும் ஒரு பெரிய ஊழல். கண்டிப்பா. இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசல்ட் அன்னைக்கு இப்போ 4ஆம் தேதி வந்து இவிஎம் மிஷின் வந்து ஒர்க் பண்ணல, சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுவார் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமானே எனக்கு தெரியல. அவங்களால ஆன மட்டும் எல்லா விதமான ஃப்ராட்ஸு எல்லாத்தையுமே பண்ண வந்து ட்ரை பண்ண தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நிறைய அதில் இன்டர்னல் செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு தான் வந்து காங்கிரஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சிருக்கு. இந்த நாட்டில் தேர்தல் வழிமுறைகளை வந்து கட்டமைச்சது வந்து காங்கிரஸ். அப்போது அந்த விவிபேட் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ். அதுக்கான சட்டங்கள் திட்டங்கள் அப்போ அது நிறைய ஆக்டிவிஸ்ட்டுமே வந்து பண்ணாங்க. நோட்டாங்கிற விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து மக்களுடைய குரலை கேட்டு வந்து காங்கிரஸ் தொடர்ந்து அதை வந்து பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக இதை வந்து அப்படியே ஃபேக் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அங்கங்கே பண்ணால் கூட ஸ்டில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, வி வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னேன். நான் என்ன மாதிரி யோசிச்சேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நான் நிறைய பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி கேட்கும்போது அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, அப்போ வந்து நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சரண்டர் ஆகுறாரு. அது எப்படி லட்சக்கணக்கான இவிஎம்ல பண்ண முடியாதுல்ல, அப்படி இங்கெங்க பண்ணலாம், அப்படி மேசிவாக வந்து பண்ணிட முடியாதுல்ல. அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா இவ்வளோலாம் அவன் கஷ்டமே பட மாட்டேனே. இவ்வளோ மீடியாவை விலக்கி வாங்கி, இவ்வளோ ரவுடிகளை விலக்கி வாங்கி, இவ்வளோ காசு கொடுத்து எம்எல்ஏஸை விலக்கி வாங்கி, தினம் போய் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வெறும் ஃப்ராடில் அவங்களால எலெக்ஷன் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ராடை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அது மட்டும் முடியாது. தே ஆல்சோ நீட் ஆல் தி சப்போர்ட். அஃப்கோர்ஸ் அதையும் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்க பேசும்பொழுது பரப்புரைகள் தான், நான் மெயின் பண்ணுறதே பரப்புரை மட்டும்தான். இப்போ பரப்புரையில் அப்ரப்டாக தெரியுது நிறைய விஷயங்கள் எல்லாமே, இப்போவே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது கூட இப்போ தமிழ்நாடை பற்றி பேசுனாங்க, அப்புறம் நிறைய மதங்கள் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது தேர்தல் ஆணையம் வாய் திறக்காதது, இல்லை அந்த எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதது என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அவங்களுடைய ஒன் ஆஃப் த கண்ணுக்குட்டியாகத்தான் தேர்தல் ஆணையம் அப்படி தான் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அது எல்லாமே அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் அதனால் எப்படி வந்து மீடியா வந்து இவங்க சொல்கிற பொய்க்கு மேலே அவங்களும் எக்ஸ்ட்ரா பொய் சொல்லி அவங்க வந்து தன்னுடைய வாழை ஆட்டிக்கு காமிச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி இதுவுமே ஏதோ அதால் முடிஞ்சதை அதுவும் ட்ரை பண்ண தான் பண்ணுது. பட் அதையும் தாண்டி நம்ம வின் பண்ணுவோம், அந்தளவுக்கு வந்து ஹியூஜ் பீப்புள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இப்போ யங்ஸ்டர் சைடில் காங்கிரஸ்க்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமா ராகுல் அவர்கள் வந்து இளைஞர்களை பெரிய அளவில் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. சரி, காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னா, இப்போ ஒரு பூத்தில் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 600 ஓட்டு வந்து காங்கிரஸ் வாங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல காங்கிரஸ் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னா கூட அந்த 500 600 ஓட்டு வரும். அதுதான் காங்கிரஸோட பியூட்டி. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு இடத்துல இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேடர்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருப்பாங்க. அதனால தான் வந்து எங்களுக்கு அங்கே ஓட்டு வருது. ஸோ இந்த கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணால் தான் இது நடக்கும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் தேர்தலை பற்றியும் கட்சியை பற்றியும் கட்சி கட்டமைப்பு பற்றியும் யூஸ்வலாக இருக்கும். பட் காங்கிரஸ் அப்படி இல்லை. அந்த என்டையர் ஏரியாவில் காங்கிரஸ்க்காக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறக்கு யாருமே இல்லைனாலும், யாருமே ஓட்டே கேட்கலனாலும் ஸ்டில் 300 ஓட்டு 500 ஓட்டு 600 ஓட்டு காங்கிரஸ்க்கு வந்து விழும். அப்படி தான் விழுந்துட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் வந்து காங்கிரஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அண்ட் இத்தனை நாள் காங்கிரஸ் வந்து நாட்டை எப்படி வச்சுருந்தது அப்படிங்கிற அந்த அழகை வந்து மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. யாரை வேணால் நீங்கள் போய் கேளுங்க. இந்திரா காந்தி அம்மா எங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க, எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லாதவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்டின இலவச அரசு பள்ளியில் தான் வந்து படிச்சிருக்காங்க. இன்றைக்கும் காங்கிரஸுடைய 5.5 லட்சம் ரேஷன் கடை காங்கிரஸ் கட்டுச்சு. அந்த ரேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இன்றைக்கும் வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுடைய அந்த திட்டத்தை வைத்து தான் அவங்க வந்து உபயோகிச்சிட்ருக்குறாங்க. இலவச கரண்ட்டு, உரமானியம், கேஸ் சிலிண்டர், அந்த கேஸ் மானியம், இந்த மாதிரி விலைவாசி, டீசல் மானியம், அதுக்கப்புறம் சிறு குறு தொழில்களுக்கான மானியங்கள், கல்வி கடன் ரத்து, நகைக்கடன் ரத்து, அதுக்கப்புறம் விவசாய கடன் ரத்து, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ்க்கு நன்றி சொல்கிறதுக்கு காரணம் இல்லாத மனிதர்களே இந்தியாவில் இல்லை. 140 கோடினா 140 கோடி பேருடைய வாழ்க்கையிலும் காங்கிரஸுடைய சட்டங்களும் திட்டங்களும் தொடர்ந்து டச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, வெயிலுக்கு போனால் தான் நிழலோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன், ஆமாம் நான் வந்து ரிசர்வேஷனில் தான் எனக்கு கிடச்சிது, ஆமாம் நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டாரில் தான் நான் வந்து வேலை பார்க்குறேன், பப்ளிக் செக்டார்னு ஒன்று இருந்ததுனால தான் எனக்கு இது கிடச்சிது, இப்படி இழுத்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வந்து அதில் என்ன ரிசர்வேஷனே கொடுக்க முடியாது. நீங்கள் பப்ளிக் செக்டார் இருந்ததுன்னா அதில் வந்து ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இந்த 10 வருஷமாக மக்கள் வந்து தனக்குள்ளேயே அதை ரியலைஸ் பண்ணி they have started volunteering for காங்கிரஸ். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு இதை விட ஒரு சரியான எந்த விதத்தில் நீங்கள் ஓட்டு வாங்கிட முடியும் சொல்லுங்கள்? அதுதான் இப்போ நீங்கள் காங்கிரஸின் திட்டங்கள் வந்து மக்களை இப்போ எப்படி சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் பாஜகவினர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி வந்துட்டா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க நிறுத்தாததா? நான் தான் இப்போ சொன்னேனே, பப்ளிக் செக்டார்னு ஒன்று இருந்தால் தானேயா இடஒதுக்கீடுன்னு சொல்லி செக்டாரையே மூடினவங்கல்ல இவங்க. எத்தனை பப்ளிக் செக்டாரை வந்து வித்துட்டுருக்காங்க, அதில் எத்தனை 1000 வேலை வாய்ப்புகளை வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு தானே போகுது. கொண்டு போய் நீ ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? அப்பர் கேஸ்ட்டு அவங்கெல்லாம் மட்டுமே வந்துக்கிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் எந்த அளவுக்கு சொல்லுது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து வெறும் அரசு வேலையில் மட்டும் பத்தாது, நாங்கள் காங்கிரஸ்குள்ளே நாங்கள் என்ன வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ப்ரைவேட் செக்டாரில் கூட இடஒதுக்கீடு பெண்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்திரா ஃபெலோஷிப்பில் நாங்கள் வந்து சக்தி இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். ஸோ எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு வந்து 50% இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து மத்திய அரசு வேலைவாய்ப்புகள், மாநில அரசு வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லை, தனியார்லையுமே வேலைவாய்ப்புகளில் 50% இடம் ஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு அது ரைட்டு. 500 டாக்டர் இருந்தாங்கன்னா 250 டாக்டர் ஏன் பெண்ணாக இல்லை? பெண்ணாக இருக்கணும்ல. வந்து ஒரு 50 சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா 25 சீஃப் மினிஸ்டர் பெண்ணாக இருக்கணும்ல, ஏன் இல்லை? அப்படிங்கிற கேள்வியை கேட்குறது தான் எங்களுடைய ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட சக்தி இயக்கமே ஏன் வந்து பெண்கள் வந்து முடிவெடுக்கும் இடத்தில் இல்லை அப்படின்னு தொடர்ந்து கேட்கக்கூடியது தான். இது வந்து முழுக்க முழுக்க ராகுல் காந்தியோடைய இனிஷியேட்டிவ். ஸோ இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நாங்கள் ப்ரைவேட் செக்டார் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டில் வந்து 100 வேலை இருக்குது அப்படின்னா வெறும் 3% தான் கவர்மெண்ட் வேலை.
ஒரு 4% தான் கார்ப்பரேட் வேலை. மீதி 93-94% வேலை வாய்ப்பு சிறு குறு தொழில்கள் கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த 3% தவிர சிறு குறு தொழிலுடைய இதுவும் கார்ப்பரேட் வேலை இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 97% ஆஃப் த ஜாப் தனியார் கையில் தானே இருக்குது. அப்போ ப்ரைவேட் செக்டாரில் இடஒதுக்கீடே இல்லாமல் நம்ம வந்து இடஒதுக்கீடு பற்றி நம்ம பேசும்போது ப்ரைவேட் செக்டாருங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே நானும் சமூகத்தில் வேலை செஞ்சுருக்கிறேன், ஆக்டிவிசமில் இருந்திருக்கிறேன். பட் காங்கிரஸ்குள்ளே போகும்போது தான் மொத்தமாக இந்த நாட்டை பார்க்கக்கூடிய அந்த பார்வை மிகச் சரியான புரிதல் வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கும்போது தான் இருக்குது. காங்கிரஸினுடைய அந்த அரசியல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடிய அந்த பார்வை இது அரசியல் புரிதல் இல்லை, இது சமூக புரிதல். முதலில் சமூகத்தை செம்மையாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த சமூகத்தின் மீது நாம் அரசியல் செய்ய முடியும், சரியான அரசியலை, மக்களுக்கான அரசியலை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காங்கிரஸ் தான் கொடுக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ அற்புதமான இந்த அரசியல் பயிற்சிகள் வந்து காங்கிரஸ் தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு பர்சனலி தேங்க் ராகுல் காந்தி ஃபார் திஸ். பிகாஸ் பெண்களை எடுத்து வச்சு உட்காந்து இந்த மாதிரி மாங்குன்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னு அவருக்கு என்ன அவசியம் இல்லையா? ஸோ அது வந்து நேஷ்னல் லெவலில் ஆல் ஓவர் இந்தியா அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டில் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து எங்கே போனாலும் எங்களுடைய இந்திரா ஃபெலோஷிப் பெண்களை வந்து கட்டாயம் சந்திக்கிறாங்க. வந்து தெலுங்கானாவில் இந்திரா ஃபெலோஷிப் பெண்மணி அத்ரம் சுகுணாவுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 20 இயர்ஸாக ஆக்டிவிஸ்ட்டு, அவங்க ட்ரைபல் ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கூட கொடுத்துருக்காங்க இந்திரா ஃபெலோஷிப்பில். ஸோ இந்தளவுக்கு வந்து பெண்களுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து முன்னெடுக்கும்போது நிறைய அரசியல் மேடையில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஏன் பாதி பேர் பெண்களாக இல்லை, பெண்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சமூக நீதி அப்படிங்கிறது வந்து வெறும் ஜாதிக்குள்ளே மட்டும் கிடையாது, ஜெண்டர்லேயும் இருக்குது. அண்ட் அது வந்து அரசு பணியில் மட்டும் கிடையாது, கல்வியில் மட்டும் கிடையாது, அது தனியார்லேயும் இருக்கணும். அதை விட ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சொத்துல வந்து சமூக நீதி வேணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து வேறு யாரும் பேசுகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தேர்தல் போட்டி, இது 3த்தில் தான் நம்ம இது வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம ரிசர்வேஷன் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இந்த நாட்டின் நிலத்தில் எவ்வளவு வந்து தலித் கிட்டே இருக்குது, எவ்வளவு பெண்கள் கிட்டே இருக்குது இப்படிங்கிற இந்த கான்வர்சேஷனை காங்கிரஸ் தான் பேசுது. ராகுல் அவர்கள் தான் பர்டிகுலராக வந்து பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ நிலத்தில் வந்து தலித்துக்கு அவ்வளோ இல்லை, பட்ஜெட் ஏன் வந்து அப்படி இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போது தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி வந்து 25% இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ இந்த தேசத்தின் பட்ஜெட் இருக்கோ அதில் 25% பட்ஜெட் அவங்களுக்கு இருக்கணும்ல. ஸோ அதை கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வை வந்து கண்டிப்பாக ராகுலை தவிர வேறு யாருக்குமே இருக்காது. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், மோசமான காலங்கள் முடிந்து விட்டன. ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சியான சகோதரத்துவமும் அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு தேசம் நமக்காக காத்திருக்கு. நீங்கள் பேசும்பொழுதே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வருது. த வர்ஸ்ட் இஸ் ஓவர்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதுக்கு அழகாக தமிழ்லையும் இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ மகளிருக்கான முக்கியத்துவம் வந்து காங்கிரஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்லும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சமூக நீதியை பற்றி என்னெல்லாம் அவங்க முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க, மக்களுக்கான அரசியல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற உங்கள் காங்கிரஸோட செயல்பாடுகளை வந்து நீங்கள் ரொம்ப அழகாகவே விளக்கி சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.